வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். காதலன் திருமணம் செய்த மறுத்ததால் இளம்பெண் தற்கொலை, போலீசாரிடம் இளம்பெண்ணின் கடிதம் சிக்கியது. ஆளும் பாஜக அரசு கூட்டணி புதுச்சேரி அரசுக்கு எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்காமல் மாநில மக்களை அவமதித்து வருகிறது. அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டு. தமிழக ரவுடிகள் குறித்து புதுவை விடுதிகளில் போலீசார் திடீர் சோதனை, பரபரப்பு. காதலன் திருமணம் செய்ய மறுத்ததால் மனமுடிந்த இளம்பெண் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கனகச்செட்டிக்குளத்தைச் சேர்ந்தவர் கொத்தன்னா ராசு. இவரது மகள் பூஜா. இவர் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வந்தார். இவர் கனகச்செட்டிக்குளத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரை காதலித்து வந்தார். இந்நிலையில் பூஜா ரமேஷிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறி வந்துள்ளார். அவரும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி காலம் கடத்தி வந்ததாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த பூஜா கடந்த 13ஆம் தேதி பழச்சாறில் எளிமருந்து கலந்து குடித்து மயங்கி விழுந்தார். உடனே அவரை குடும்பத்தினர் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பெண் மேல் சிகிச்சைக்காக அவரை சென்னை ஸ்டாலின் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். மேலும் போலீசாருக்கு தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் பூஜா எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றி விசாரித்தனர். இதில் பூஜா தன்னை ரமேஷ் திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி துரோகம் செய்து விட்டதாக எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் காலாப்பட்டு போலீசார் ரமேஷ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். மேலும் பூஜாவின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காதலனை கைது செய்ய கோரி கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக பொதுக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்ற சசிகலா உட்பட யாராக இருந்தாலும் அதிமுகவிற்கு விரோதிகள் என்றும் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தமில்லை எனவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் 50,000க்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகளை புரோக்கர்கள் மூலம் அதிகாரிகள் ரூபாய் 15,000 லஞ்சம் பெற்றுக்கொண்டு வழங்கியதால் அரசின் மானியம் ரூபாய் 36 கோடி வீணாக்கப்பட்டுள்ளது என்றும், இது தொடர்பாக கட்சி வேறுபாடின்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என தெரிவித்தார். இது உறுதியானால் சம்பந்தப்பட்ட அமைச்சரை முதலமைச்சர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இல்லையென்றால் அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார். கடந்த ஜூன் மாதம் ஆளுநர் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் கூட்டப்பட்ட ரூபாய் 12,700 கோடி பட்ஜெட்டுக்கு இறுதி செய்யும் மத்திய அரசிடம் ஒப்புதல் அனுப்பியும் இதுவரை வழங்கவில்லை என்றும், மத்தியில் ஆளும் பாஜக அரசு கூட்டணி புதுச்சேரி அரசுக்கு எந்தவித ஒத்துழைப்பும் வழங்காமல் மாநில மக்களை அவமதித்து வருகிறது என குற்றம் சாட்டினார். அதிமுக பொதுக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்ற சசிகலா உட்பட யாராக இருந்தாலும் அதிமுகவிற்கு விரோதிகள் என்றும் அவர்களுக்கு அதிமுகவிற்கும் சம்பந்தமில்லை என்றார். புதுச்சேரி தங்கும் விடுதிகளில் தமிழக ரவுடிகள் பதுக்கியுள்ளனரா என முதியஞ்சாலை போலீசார் நேற்று இரவு திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த ரவுடிகள் போலீசாரின் நடவடிக்கைக்கு பயந்து பிற மாநிலங்களில் தஞ்சம் புகுந்து வருகின்றனர். இதற்கிடையே புதுச்சேரியில் தமிழகத்தைச் சேர்ந்த ரவுடிகள் பதுங்கியுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து சீனியர் எஸ்பி நாகசைதன்யா உத்தரவின் பெயரில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகளில் முதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், சப் இன்ஸ்பெக்டர் பிரபு மற்றும் போலீசார் நேற்று இரவு திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாரும் தங்கி இருக்கிறார்களா என சோதனை செய்தனர். மேலும் தங்கும் விடுதிக்கு வருபவர்கள் விவரங்களை நிச்சயம் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என்றும், தங்க வருபவர்களிடம் ஏதேனும் ஒரு அடையாள அட்டை நகலை கேட்டு பெற்றிருக்க வேண்டும் என ஹோட்டல் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினர். சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாரேனும் வந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையம் மற்றும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தார். இதேபோல் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் தமிழக ரவுடிகள் குறித்து சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் நாள் உபயதாரர்கள் சார்பில் வான வேடிக்கையுடன் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயங்களில் 41ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர்பவனி திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய நாகமுத்து அம்மன் பக்தர்களுக்கு அருள் பளித்தார். இதனைத் தொடர்ந்து 5ஆம் நாள் திருவிழா வியாழக்கிழமை அன்று நடைபெற்றது. இதில் 5ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டின் பெயர்கள்
விநாயகர், முருகர், வள்ளி, தெய்வானை, நாகமுத்து மாரியம்மன், இடுதாங்கி, அங்காளம்மன், முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 5ஆம் நாள் உபயதாரர்களான விழாக்குழு தலைவர் கதிரவன் வைத்தி என்கிற ராஜேந்திரன், பெரியசாமி, ரத்தின பாரதி, முருகன், பாபு, மேகநாதன், பாலகிருஷ்ணன், புஷ்பராஜ், விவேக், வள்ளலார் நகர் மற்றும் வள்ளலார் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரன், சீனிவாசன், உலகநாதன், சிதானந்தன், காமராஜ் ஆகிய நிர்வாகிகள் விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் நயினார் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் 5ஆம் நாள் உபயதாரர்கள் சார்பில் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. ஊர்வலத்தின் பொழுது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். வெளியூர் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழாவின் முதல் பத்திரிகை முதல்வர் மற்றும் அமைச்சரிடம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியூர் கொம்யூன் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தின் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா வருகின்ற 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அனுட்சை விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, மிருத்சங் கிரகணம், விநாயகர் திருவீதி விழாவுடன் துவங்கியுள்ளது. இதனையடுத்து இதற்கான ஆடிப்புற திருவிழாவின் முதல் பத்திரிகையினை ஆலயத்தின் தலைமை குழுக்கள் சரவணன், சிவாச்சாரியார் தலைமையில் ஆலய நிர்வாகிகள், முதல்வர் மற்றும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை சந்தித்து வழங்கினர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ள நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக்கியுள்ளதால் புதுவை மற்றும் தமிழகத்தில் உள்ள 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலய 54வது ஆண்டு ஆடி உற்சவ திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற அன்னை திருவீதி விழாவை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலய அருள்மிகு சர்வசக்தி விநாயகர், பாலமுருகன், துர்கை, காத்தவராயன் சுவாமி நவகிரக 54வது ஆடி உற்சவ திருவிழா கடந்த புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சக்தி கரகம் புறப்படுதல், பார்சாவை வார்த்தல், கும்பம் பள்ளையம் வர்ப்பணிப்பு நேற்று இரவு அன்னை திருவீதி விழா நடைபெற்றது. இந்த திருவீதி விழாவை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜாட்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த அழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம், கடலூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த அழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான வானூர், இரும்பை, திருச்சிற்றம்பலம், முரட்டாண்டி, பாட்டனூர், முதலியார் சாவடி, இடையாஞ்சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை முதல் மேகம் இருள் சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. ரயில்வே நிலையம் அருகே சாலையில் விழுந்த மரத்தை தனது அழைப்பை ஏற்று துரிதமாக அப்புறப்படுத்திய அதிகாரிகள், ஊழியர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அணிவித்து பாராட்டினர். புதுச்சேரியில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் பெய்த பெரும் மழையால் சுபையா சாலை, வானரப்பேட்டை சந்திப்பில் சாலையோரத்தில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்து விட்டது. இதில் அவ்வழியாக சென்ற ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்த தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அங்கிருந்து பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு வருமாறு அழைத்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகளுடன் அதிமுக தொண்டர்களும் இணைந்து சாலையில் விழுந்திருந்த மிகப்பெரிய மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்த உடனே சம்பவ இடத்திற்கு வந்த மின் விளால் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திய அனைத்து துறை அதிகாரிகளையும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மனதாக பாராட்டினார்.
மேலும் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வெளியூர் ஆத்துவாய்க்கால் பேட்டியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால் பேட்டியில் விடப்பட்டுள்ள பிரதான சாலைக்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 16,41,000 மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டார். சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேங்காய் திட்ட மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஒருங்கிணைந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் தேங்காய் திட்ட மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பாஸ்கர் தலைமை தங்கினார். சங்க நிர்வாகிகள் கதிர்வேல், நடராஜன், செல்வகுமார், வீரப்பன், சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், சிவஞானம், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, நமச்சிவாயம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீன்வளத்துறையில் காலியாக உள்ள கீழ்நிலை பதவிகளில் ஒருமுறை விதிமுறைகளை திருத்தம் செய்தார். தகுதி வாய்ந்த சம்மேளன ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் நிர்வாக செலவினை நிதி கொடையாக வழங்குவதை மாற்றி மீன்வளத்துறையின் நிதிநிலை அறிக்கைகள் நிர்வாக செலவினத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு காமராஜர் நகர் அங்கன்வாடியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோரிமேடு காமராஜர் நகரில் அமைந்துள்ள அங்கன்வாடியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஊழியர் செலின் அனைவரையும் வரவேற்றார். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் வாசுகி, கிராமப்புற செவிலியர்கள் தனலட்சுமி, வனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமை தாங்கி டெங்கு நோய் குறித்து சிறப்புரையாற்றினர். சுகாதார உதவியாளர் சிவகுமார் டெங்கு நோய் வராமல் தடுப்பதில் பொதுமக்களின் பங்கு என்ற தலைப்பில் பேசினார். டெங்கு எதிர்ப்பு உறுதிமொழியை அங்கன்வாடி ஊழியர் ரமணி வாசிக்க பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவியாளர் ஜெகநாதன் செய்திருந்தார். நிகழ்ச்சியின் முடிவில் ஆஷா ஊழியர் ரேணுகா நன்றி கூறினார். மின்கட்டண உயர்வுக்கு நூதன முறையில் கண்டனம் தெரிவித்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த மாதம் மின்கட்டணம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. இதில் வீடுகளுக்கான மின்கட்டணம் 45 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதனை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகி சுந்தரராஜன் என்பவர் புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் உள்ள மின்கட்டணம் செலுத்தும் இடத்திற்கு கோவணத்துடன் வந்து மின்கட்டணத்தை செலுத்தினார். மேலும் மின்கட்டண உயர்வால் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மற்ற மாநிலங்களில் இருக்கும் இலவச மின்சாரத்தை புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி ஆரை நிவாரண போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி ரோடியார்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற 108 பால்குட பெருவிழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி ரோடியார்பேட் AFT மைதானம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட பெருவிழா என்று விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்த விசேஷ பூஜையுடன் 108 பால்குடங்கள் புறப்பட்ட கடலூர் சாலை வழியாக ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலை வந்தடைந்தது. அங்கு அருள்மிகு பொன்னியம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடங்கள் ஏந்தி நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மேலும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் ஆலய அர்ச்சகர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் தலைமையில் நடைபெற்றது.
புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி முகலேன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை சாலையில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையத்தில் புதிய கட்டுமான பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் முகலேன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்கான தற்போது AFT மைதானத்தில் பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசலும் பொதுமக்கள் பெரும் பாதிப்படைந்து வருகிறார்கள். இதனை போக்கும் விதமாக தற்பொழுது கட்டுப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகளை விரைவாக முடித்து ஓரிரு மாதங்களுக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை அதிகாரி ருத்ரகவுடா, ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், மின்துறை செயற்பொறியாளர் கனியமுத்து மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் மின்துறை அதிகாரிகளும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை முன்னிட்டு சகைவார்த்தல் நிகழ்ச்சி சேர்மன் ஆனந்தன் முன்னிலையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 35ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா சகைவார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஆற்றங்கரைக்கு சென்று புனித நீர் திரட்டி பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து அம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் மற்றும் பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன் இவைகளால் அபிஷேகம் செய்தார். அம்மனுக்கு பக்தர்கள் எடுத்து வந்த கூழ் குடத்திற்கும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கஞ்சி மற்றும் கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கஞ்சி மற்றும் கூழ் ஊற்றல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் விழா குழுவினர் மற்றும் அரியாங்குப்பம் கிராமவாசிகள், அர்ச்சகர் முருகன் ஆகியோர் செய்திருந்தனர். ஏம்பலம் பகுதியில் நடைபெற்ற காளான் வளர்ப்பு பயிற்சி மற்றும் செயல் விளக்கம் கூட்டத்தின் நிறைவில் அனைவருக்கும் இலவசமாக காளான் வழங்கப்பட்டது. கரிகலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்ம திட்டத்தின் மூலம் காளான் வளர்ப்பு பயிற்சி மற்றும் செயல் விளக்கம் ஏம்பலம் குவாசிநாதன் என்பவர் விவசாய பண்ணையில் நடைபெற்றது. இந்த காளான் வளர்ப்பு பயிற்சி முகாமை வேளாண் அலுவலர் தினகரன் தொடங்கி வைத்தார். காளான் வளர்ப்பு முக்கியத்துவம் மற்றும் அதன் பயன்கள் பற்றி எடுத்துக் கூறினார். விவசாயி காசிநாதன் காளான் வளர்ப்பில் பின்பற்ற வேண்டிய செயல் விளக்கம், வழிமுறைகள், செயல்முறை மற்றும் அதை எவ்வாறு பாதுகாத்து அறுவடை செய்து விற்பனை செய்வது என்பது குறித்து விளக்கம் உரையாற்றினார். முன்னதாக கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த முகாமிற்கு நத்தமேடு, எம்பலம், புதுக்குப்பம் ஆகிய பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமின் முடிவில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு அனைவருக்கும் காளான் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், குமணன், தப்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் சூறைக்காற்று மழையால் சாலையில் விழுந்த மரத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுப்பணித்துறை நகராட்சி ஊழியர்களின் முயற்சியில் அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் மழை பெய்த இந்த நிலையால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்த சாலையில் விழுந்தது. உப்பிளம் தொகுதிக்குட்பட்ட சுபையா சாலையில் பிள்ளுக்கடை பாதர் சாஹிப் சந்திப்பில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. இதனால் அவ்வழியே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவ்வழியே சென்ற ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார். பொதுப்பணித்துறை நகராட்சி அதிகாரிகளை உடனடியாக வரவழைத்து சாய்ந்த மரத்தை வெற்றி அகற்ற நடவடிக்கை எடுத்தார். அப்பொழுது பொதுப்பணித்துறை மத்திய பொறியாளர் ராஜகிருஷ்ணன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளைநிலை பொறியாளர் சிவபிரகாசம், நகராட்சி டாக்டர் ஆர்த்தி, மேல்நிலை பொறியாளர் சண்முகம், இன்ஸ்பெக்டர் சந்திரகுமார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் தூர்வாரப்படாமல் கிடப்பில் போடப்பட்ட கழிவுநீர் வாய்க்கால் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வத்தின் முயற்சியால் இன்று தூர்வாரப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலை டாக்டர் அம்பேத்கர் சாலை சந்திப்பிலிருந்து சுமார் 500 மீட்டர் வரையுள்ள கழிவுநீர் வாய்க்கால் தொடர்ந்து பல நாட்களாக கழிவுநீர், குப்பைகள் மற்றும் அழுக்கு மண் அடைத்துக் கொண்டு கடலூர் சாலையிலும் குறுக்கு தெருக்களிலும் கழிவுநீர் வழிந்து ஓடியதா.
அதனால் தொற்று நோய் பருவம் அபாயகரமாக சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கும் வியாபாரிகளும் பொதுமக்களும் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வத்திடம் முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் சரி செய்து தர வெற்றி செல்வம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பொதுப்பணித்துறை கழிவுநீர் பிரிவு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஊழியர்களும் வாய்க்காலை தூர்வாரி சரி செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பணி சில நாட்கள் தொடரும். மேலும் வாய்க்கால் மேல் உள்ள பழுதடைந்த கான்கிரீட் ஸ்லாப்புகளை மாற்றித்தர வெற்றி செல்வம் அதிகாரிகளிடத்தில் கோரிக்கை வைத்தார். தூர்வாரி அழுக்கமல் மற்றும் குப்பைகளை வாய்க்கால் அருகில் சாலை ஓரங்களில் கொட்டப்பட்டுள்ளதால் மழைக்காலமாக இருப்பதால் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மிகப்பெரிய சுகாதார கேடு மற்றும் தொற்று நோய் பரவுவதில் இருந்து மக்களை காப்பாற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த வெற்றி செல்வத்தை வியாபாரிகளும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்து பாராட்டினர். புதுச்சேரி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 6875 ரூபாய். வெள்ளி ஒரு கிராம் 97 ரூபாய் 75 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காதலன் திருமணம் செய்த மறுத்ததால் இளம்பெண் தற்கொலை. போலீசாரிடம் இளம்பெண்ணின் கடிதம் சிக்கியது. ஆளும் பாஜக அரசு கூட்டணி புதுச்சேரி அரசுக்கு எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்காமல் மாநில மக்களை அவமதித்து வருகிறது. அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டு. தமிழக ரவுடிகள் குறித்து புதுவை விடுதிகளில் போலீசார் திடீர் சோதனை. பரபரப்பு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.